இப்போலாம் மத்தியானத்துக்கு அவங்களுக்கு லஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாவே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. ஏன்னா அறக்க பறக்க சமைக்க வேணாம். பைய சமைச்சுக்கலாம் நமக்கு தானே அப்படின்ட்டு. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே வெளியில சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால சரி பையவே எந்திரிச்சுக்கலாம். என்னைய எழுப்பாதீங்க. நீங்களே வேலைக்கு போயிருங்கன்னு நைட்டே சொல்லிட்டேன். ஆனா காலைல அவங்க ஃபோன் அலாரம் அடிச்சுக்கிட்டு ஒரே ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சா, அதோட எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அவங்க போனதுக்கப்புறம் சரி தூங்கலாம்னு பார்த்தா, பாப்பாங்களும் எந்திரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னது தூங்கணும் அப்படின்ட்டு, பாப்பாங்களுக்கு பால் அடுப்புல வச்சுட்டு, எனக்கு அப்படியே டீ போட ஸ்டார்ட் பண்ணேன். இஞ்சி, ஏலக்காய் அதெல்லாம் தட்டி போட்டு வச்சிருந்தேன்னா, நல்லா இருந்துச்சு. இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து காஃபியோட டீ நல்லா இருக்க மாரி இருக்கா, அப்ப டீக்கு மாறியாச்சு. அப்படியே குடிச்சிட்டு, இனிமேல் கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டீ எல்லாம் குடிச்சிட்டு, ரூம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வெயில் அடிச்ச மாரி இருந்துச்சு. இல்லாட்டி காலைல எந்திரிக்கிறப்பயே எனி டைம் மழை தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்க மாரி இருக்குமா, ஒரே சோம்பேறித்தனமா இருக்கும். அப்படியே பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுட்டு, பெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, துணி இருந்துச்சு நெறையாவே சேர்ந்துருந்துச்சு. தீபாவளியோட சேர்ந்தது தான். ஒ ஒ ஊடால ஒரு டைம் தான் வெயில் அடிச்சுச்சு. அப்ப துவைச்சது. அதுக்கப்புறம் இப்ப தான் துவைக்கிறேன்னா, அப்படியே ஊற வச்சு சரி மத்தியானத்துக்கு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு, காலையிலக்கு மத்தியானம் சேர்த்தே சாப்பாடு வச்சாச்சு. ஏன்னா டிஃபன் செஞ்சா அப்புறம் ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து புளி சாதம் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. அதனால புளி சாதம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். நல்லாவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.